Welcome back. This is Trippy Mad coming back with new vlogs. நீலகிரி to காஷ்மீர் ட்ரிப்ல வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து நீலகிரில இருந்து ஜம்மு தாவி ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போறது வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜம்மு தாவி ரயில்வே ஸ்டேஷன் ஸ்ரீநகர் காஷ்மீர் எப்படி போறத இந்த vlogல நான் வந்து சொல்ல போறேன். ஆக்சுவலா நாங்க ஜம்மு தாவி ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே எங்களோட சிக்னல்ஸ் எல்லாம் கட் ஆயிருச்சுங்க. ஏனே தெரியல, திடீர்னு நிறைய பேத்துக்கிட்ட விசாரிச்ச போது இங்க நீங்க வந்து ப்ரிப்பேர்டா சிம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறம் வந்து சிம் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருந்து எங்களோட ஜேர்னி வந்து ஸ்ரீநகர் காஷ்மீர் போகணுங்க. ஸோ 250 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் டிராவலுங்க. அந்த 10 மணி நேரம் டிராவல் பண்ணாதான் ஸ்ரீநகர் காஷ்மீரை வந்து ரீச் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே நாங்கள் கேரளா பசங்க 20 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம். நாங்கள் 20 பேருமே சேர்ந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ரீநகர் காஷ்மீரை நோக்கி தான் எங்களோட பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸை புக் பண்ணிட்டோங்க. 20 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ராவல்ஸை புக் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் இங்கேருந்து எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட அவன் வந்து பேசினாங்க 600 ரூபா சொல்லி பேசினா. அதுக்கப்புறம் ஒரு பர்சனுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஏன் இப்படி எங்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு நாங்கள் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்கோம்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எங்களை திட்டிட்டு அந்த இடத்துல திட்டிட்டு சண்டை போகிற மாதிரி இருந்துச்சா. கொஞ்ச நேரம் அவங்க கூட நாங்கள் வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் வந்து கிளம்பணும். நாங்கள் பேசி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி 600 ரூபாக்கே வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த டிராவல்காரன். ஸோ அப்படியே நாங்கள் எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காஷ்மீர் போகிற வழி எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ லெட் கெட் ஸ்டார்டட், ஆரம்பிக்கலாங்க. ஜம்முவில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க சிம் கார்டு வந்து நெட்வொர்க் கிடைக்காதுங்க. ஸோ இங்கே ப்ரிப்பேர்டாக ஒரு சிம் வாங்கணும். நாங்கள் வந்து ஏர்டெல்லில் வாங்கியிருக்கோம். 5G அன்லிமிட்டெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் தான் இங்கே வந்து நெட்வொர்க் கிடைக்கும். ஸோ நான் வாங்கிட்டோம், ஃபோனில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஆக்டிவேட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து எங்களோட ட்ராவல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ காய்ஸ், நான் வந்து ஜம்முவில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல. இவங்க எல்லாமே என்னோட கேரளா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இவங்க கூட தான் நான் பயணம் பண்ண போகிறேன், வாங்க போகிறேன். ஸோ நாங்கள் 20 பேருமே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராவல்ஸ் புக் பண்ணி பயணம் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வந்து நாங்கள் புக் பண்ண ட்ராவல்ஸ் வண்டி அங்கே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஷேர் ஆட்டோ புக் பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படியே அந்த கேரளா பசங்க 20 பேர் நம்ம கூட ஜாலியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சண்டை போட்டிருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? முதல்ல வந்து டிராவல்ஸ்காரன் ஒரு பர்சனுக்கு 600 ரூபா சொன்னான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 1000 ரூபான்னு சொல்கிறான். அதனால வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நார்த் இந்தியா சைடில் வந்து டிராவல் பண்ணி போகும்போது ரொம்ப சேஃபாக இருக்கணும். உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. मेरी बात प्यार से बात ठीक है, मेरी बात इधर लाया मैंने आपको, ठीक है? अगर नहीं अभी आपकी बात नहीं हुआ कोई बात नहीं, हम आपको बात छोड़ देंगे ना, नो प्रॉब्लम। कोई बात नहीं है, तू बोला ना क्या हो गया? मर गया इधर आके सारे, मैं भी मर गया। பார்கெயின் பண்ணி ஒரு பர்சனுக்கு 600 ரூபான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டிராவல்ஸில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் காஷ்மீருக்கு. இந்த ஜேர்னி சூப்பராக இருக்க போகுதுங்க, வாட்ச்ஃபுல் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கெல்லாம் சேஃபாக கேபினில் வச்சுட்டு இந்த டிராவல்ஸ் தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோங்க. Bro, the journey started. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆச்சு. பியூட்டிஃபுல்லான சன்செட் எங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கிளவுட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. காஷ்மீர் போகிற வழி ஃபுல்லாகவே பயங்கரமான சீனரிஸாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக கண்ண மூடிடாதீங்க. நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்கும், வார்த்தைகளே கிடையாதுங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா டனல்ஸ் நிறைய வரும். ஸோ டனல்குள்ளே தான் இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குங்க. காஷ்மீர் போகிற வழி ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இவர் தான் நம்மளோட டிரைவரு. இவர் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காஷ்மீர் போயிட்டு இருக்கோம்.
ஸோ நைட் ஆயிடுச்சுங்க, எல்லாமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்த வழி ஃபுல்லாக செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரசித்து வந்துட்டு இருந்தேங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காஷ்மீரை போய் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் காஷ்மீர் நைட் 1 மணிக்கு ரீச் ஆகிட்டோங்க. சீரியஸாலும் இந்த காஷ்மீர் அவ்வளோ குளிராக இருக்குது, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ ரூம்குள்ளே போயிட்டு நாங்கள் வைப்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக எங்களோட ரூம் பக்கத்தில் போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டை வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து எங்களோட டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்து ரசிப்பதுக்கு ட்ரிப்பி மேடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் ட்ரிப்பி மேட். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.